கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் யாவரையும் அடியேன் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தின் 13வது வசனத்தினை நாம் தியானிக்க போகிறோம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரிது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு என்ற 3 வார்த்தைகளின் வரிசை கிரமத்தை நீங்கள் கவனிக்க அழைக்கப்படுகிறீர்கள். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவைகள் கிறிஸ்தவத்தின் சாரமாயிருக்கிறது. எத்தனையோ மதங்கள் இருக்கிறது. கிறிஸ்தவ மார்க்கம் ஒன்று மாத்திரமே விசுவாசத்தை மையமாய் கொண்டு இயங்குகிற மார்க்கமாயிருக்கிறது. ஆகவே விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 12 அதிகாரத்தின் 1வது வசனம். விசுவாசத்தில் ஆபிரகாம் வல்லவரானார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எல்லோரும் விசுவாச பிள்ளைகள். நம்முடைய விசுவாசத்தின் அளவுகள் வேறுபடுகிறதா இருக்கிறது. சிலருக்கு விசுவாசமே இல்லாமல் போனாலும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது இயேசுவின் மேலே. அதே போல அவரின் மேலே அன்பு கூறவும் வேண்டும். இம்மூன்றும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரிது. எப்படி அன்பு பெரிது? விசுவாசத்தை காட்டிலும் நம்பிக்கை காட்டிலும் அன்பு பெரிது என்று சொன்னால் எப்படி என்ற ஒரு கேள்வியை கேட்போமையானால் 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தின் 8வது வசனம் சொல்லுகிறது, அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு ஒழியாது என்று சொல்லப்படவில்லை, ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போகும், அந்நிய வாசைகளானாலும் ஓய்ந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும், உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒழிந்து போகும், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், அன்போ ஒரு காலம் ஒழியாது. இந்த அன்பு மனிதனுடைய அன்பே அல்ல, இது தேவாதி தேவனுடைய தெய்வீக அன்பு. அவருடைய அன்பு ஒருபோதும் ஒழிந்து போகாது. மனிதர்களுடைய அன்பு தணிந்து போகிறது, குறைந்து போகிறது. ஆகவே 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தின் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அன்பு தேவாதி தேவன் மனுக்குலத்தின் மேலே வைத்த அன்பு. யோவான் 3 அதிகாரத்தின் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு குமாரனாகிய இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற அந்த அன்பு ஒரு காலம் ஒழியாத தெய்வீக அன்பு, தேவ அன்பு. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை கொடுத்து உலகத்தின் ஜனங்களின் மேலே அன்பு கூர்ந்தார். குமாரனாகிய இயேசு உலகத்தின் ஜனங்களின் பாவங்களை சுமந்து அதை சகித்து அன்பு கூர்ந்தார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை இந்த ஜனங்களுக்காக கொடுத்து அன்பு கூர்ந்தார். குமாரனாகிய இயேசுவோ இந்த உலக ஜனங்களின் பாவங்களை சுமந்து சகித்து நம்மேலே அன்பு கூர்ந்தார். இந்த அன்பு ஒரு காலம் ஒழியாத அன்பு. ஆகவேதான் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஒழிந்து போகும். தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் ஒழிந்தே போவார்கள். அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கலாம், அமைதியாகி போவார்கள், ஓய்ந்து போவார்கள். மனிதனுடைய அறிவு ஒரு நாளிலே ஒழிந்து போகும். இந்த உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒழிந்து போகும், வானமும் பூமியும் ஒழிந்து போகும். ஆனால் தேவாதி தேவனுடைய அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆகவே விசுவாசத்தை விட நம்பிக்கை விட அன்பே பெரிது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. ரோமர் 12வது அதிகாரத்தின் 9வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக. நம்முடைய அன்பு மாயமற்ற அன்பாயிருக்க அழைக்கப்படுகிறோம். அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆனால் உங்களுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? மாயமான அன்பா இருக்கிறது. ஆகவே உங்களுடைய அன்பு மாயமற்றதா இருப்பதாக. லூக்கா 22வது அதிகாரத்தின் 32வது வசனம், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். விசுவாசத்தின் நிலை என்ன? ஒழிந்து போகக்கூடியது. தீர்க்க தரிசனங்கள் ஒழிந்து போகும், அந்நிய பாஷை ஓய்ந்து போகும், அறிவானால் ஒழிந்து போகும்,
நானோ உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக பேதுருவே பிதாவாகிய தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ஆகவே விசுவாசம் ஒழிந்து போகக்கூடிய தன்மை உள்ளது, அது ஓய்ந்து போகக்கூடிய தன்மை உள்ளது, அது குறைந்து போகக்கூடிய தன்மை உள்ளது. ஆகவே விசுவாசத்தை காட்டிலும் அன்பே பெரிது. உபாகமம் 28வது அதிகாரம் 66வது வசனம், பழைய ஏற்பாட்டிலே 260வது பக்கம். உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும், உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் தீழ் கொண்டிருப்பாய். இதுதான் நம்பிக்கை நிலவரம். விசுவாசம் ஒழிந்து போகக்கூடியது, நம்பிக்கை இல்லாமல் திகில் கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் உண்டு. ஆனபடியினாலே விசுவாசத்தை காட்டிலும் நம்பிக்கை காட்டிலும் என்றைக்கு ஒழியாத அன்பே பெரிது. உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதா? உங்களில் இருக்கிற விசுவாசத்தில் ஏற்ற இறக்கங்கள், வளர்வு தேய்வுகள், நிறைவு குறைவு காணப்படலாம். உங்களுடைய நம்பிக்கை பலவீனமாய் காணப்படலாம். ஆனால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு மேல வைக்கிற அன்பு மாயமற்றதா இருக்க அழைக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. உபாகமம் 13வது அதிகாரம் 2வது வசனம், 241வது பக்கம், பழைய ஏற்பாட்டிலே, நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், 3வது வசனம், அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவர்களை கேளாதிருப்பீர்களாக. இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் நடக்கக்கூடிய நடைமுறை சத்தியம், நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம், அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. வசனத்தின் மையப்பகுதி உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில். உபாகமம் 13:3 மையப்பகுதி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள உபாகமம் 13வது அதிகாரத்தின் 3வது வசனம் உங்களை அழைக்கிறது. அல்லேலூயா. ஆகவே தீர்க்கதரிசிகள் சொன்னதெல்லாம் நடக்கலாம், சொப்பனக்காரன் சொன்னதெல்லாம் நடக்கலாம், அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று உங்களை அறியும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கும்படியாக தீர்க்கதரிசிகளையும் சொப்பனக்காரர்களை எழுப்பியிருக்கிறார். அவன் சொன்னபடியே அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் நாம் கர்த்தராகிய இயேசு மேலே அன்பு கூற அழைக்கப்படுகிறபடியினாலே நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. ரோமர் 12வது அதிகாரத்தின் 9வது வசனம். நம்முடைய அன்பு எப்போது இயேசு மேலே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் அனுமதிக்காமல் ஒரு தீர்க்கதரிசி எழும்புவதில்லை, அவர் அனுமதிக்காமல் ஒரு சொப்பனக்காரன் எழும்புவதில்லை. அவன் ஒரு அற்புத அடையாளத்தை செய்தாலும் நீங்கள் அந்த தீர்க்கதரிசியாகலும் சொப்பனக்காரனாகலும் சொல்லுகிறதை கேளாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவீர்களாக. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? மத்தேயு 24வது அதிகாரம் 11வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 37வது பக்கம். அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. தீர்க்கதரிசிகளும் சொப்பனக்காரர்களும் எழும்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் வஞ்சிக்கிறவர்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வஞ்சிப்பதில்லை. ஆனபடியினாலே இந்த அக்கிரமமான செய்திகளினாலே அநேக தேவனாகிய கர்த்தர் மேலே அன்பு கூறுகிற நிலைமை தணிந்து போகும். ஆகவே விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்று ஒரே நேர்கோட்டில் வைக்கப்படுகிறது. நீங்கள் தீர்க்கதரிசிகள், சொப்பனக்காரர்கள், குறி சொல்லுகிறவர்களை நம்பி, ஜோசியக்காரனை தேடி
நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து, ராகுகாலம் யமகண்டம் பார்த்து, வடக்கே சூலம் தெற்கே சூலம் பார்த்து, எனக்கு கெட்ட நேரம் நல்ல நேரம் இல்லை என்று சொல்லி நீங்கள் அவைகளையே எண்ணிக்கொண்டிருந்தால் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதிலே மாயமுள்ளவர்களாய் காணப்படுகிறீர்கள். ஆகவே உங்களுடைய அன்பு தணிந்து போகாதபடிக்கு, உங்களுடைய அன்பு உண்மையானதாய் காணப்படும்படிக்கு யார் உங்களுக்கு எதை சொன்னாலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூற உங்களை நீங்களே ஆயத்தப்படுத்துவீர்களாக. அல்லேலூயா. ஆகவே விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் ஒழிந்து போகக்கூடிய இடம் எது என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் மேலே அன்பு கூறாமல் தீர்க்கதரிசிகள், சொப்பனக்காரர்கள், குறி சொல்லுகிறவர்கள் சொல்வதை கேட்டு அவர்களுக்கு செவி சாய்ப்பீர்களே ஆனால். ஆகவே உபாகமம் 13:2 சொல்லுகிறது, அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அது எப்படி நடக்கிறது? அது எப்படியோ நடக்கிறது. ஆனால் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார்? சோதிக்கிறார். அவர் உங்களை God tempting you, அவர் உங்களை சோதிக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை வந்ததே, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சோதனை வந்ததே. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அல்லவா? ஆகவே தீர்க்கதரிசியாலும் சொப்பனக்காரனாலும் சொன்னாலும் சொன்னபடியே நடந்தாலும் உங்களுடைய முழு இருதயம், உங்களுடைய முழு ஆத்மாவும் கர்த்தராகிய இயேசுவை சார்ந்திருந்தால் நீங்கள் அன்பிலே பூரணப்பட்டவர்களாய் காணப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆகவே கவனிக்கலாம், உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதா, உங்களுடைய அன்பு தணிந்து போகாது இருப்பதாக. யோவான் 5:42 இயேசு அங்கே இருந்த யூதர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். இப்பொழுது இயேசு கிறிஸ்து உங்கள் அருகிலே வந்து நின்று உங்களை பார்த்து சொல்லுவாரேயானால், உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுவாரேயானால் உங்களுடைய நிலை எப்படிப்பட்டதா இருக்கும்? உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே தீர்க்கதரிசிகள் வருவார்கள், சொப்பனக்காரர்கள் தோன்றுவார்கள், அவர்கள் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கலாம். நடந்தாலும் உங்களிலே தேவ அன்பு இருக்க வேண்டும். ஏன் என்று கேட்டால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மேல அன்பு வைத்த தெய்வம் எது? நம்மேல அன்பு வைத்த தெய்வம் யார்? நம்மை தம்முடைய இரத்தத்தினாலே கிரயமாய் கொண்டவர் யார்? அவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரின் மேலே நீங்கள் அன்பு கூறும்படிக்கு தீர்க்கதரிசிகள், சொப்பனக்காரர்கள், குறி சொல்லுகிறவர்கள் அவர்களை நாடி நீங்கள் போவீர்களேயானால் அவர்கள் சொன்னதெல்லாம் நடந்தாலும் நீங்கள் வென்றால் உங்களுடைய முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் அன்பு கூற வேதம் உங்களை எச்சரிக்கிறது, வேதம் உங்களை கண்டிக்கிறது, வேதம் உங்களை புதுப்பிக்கிறது. ஆகவே இன்றைக்கு வீடுகளிலே வேத புத்தகமும் இருக்கிறது, ஜோசிய புஸ்தகமும் இருக்கிறது. யாராயிலும் நமக்கு நல்லது சொல்லட்டுமே என்று குறிக்கக்கூடிய வழக்கமும் இருக்கிறது. யார் வந்தாலும் போய் தலையை கொடுத்து ஜெபம் பண்ணி ஏதாயிலும் சொல்லட்டும், அவன் சொன்னபடியே நடக்கலாம். அது நடந்தாலும் உங்கள் முழு இதயத்தோடு உங்கள் ஆத்மாவோடு முழு ஆத்மாவோடு தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று சொல்லி உங்களை தேவனாகிய கர்த்தர் சோதிக்கிறார். இடைக்காலத்திலே வந்த தீர்க்கதரிசிகள், இடைக்காலத்திலே வந்த சொப்பனக்காரர்கள், இடைக்காலத்திலே வந்த குறி சொல்லுகிறவர்கள், இவர்களெல்லாம் உங்களுக்காக ஜீவனை கொடுக்கவில்லை, உங்களுக்காக மரிக்கவில்லை, உங்களுக்காக ரத்தம் சிந்தவில்லை. உங்களை நித்திய ஜீவனுக்கு நேராக அவர் நடத்த போவதே இல்லை. ஆகவே யோவான் 3:16 குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு கெட்டு போகாமல் உங்கள் மேல் அன்பு கூர்ந்த தெய்வம் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு. ஆகவே உங்கள் வாழ்க்கையில எது நடந்தாலும் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் பிதாவாகிய தேவனிடத்தில் நீங்கள் அன்பு கூற ஆயத்தமாகும்படிக்கு கடந்து வந்த உபாகமம் 13:2 மற்றும் 3 நமக்கு அறிவை போதிக்கிறது. நீங்கள் உங்கள் வேத வாசிப்பின் நேரத்திலே இந்த உபாகமம் 13:2 மற்றும் 3 வாசித்து
நிதானித்து பாருங்கள். உங்களில் தேவ அன்பு இருக்கிறதா, உங்களுடைய அன்பு மாயமற்றதா இருக்கிறதா என்ற 2 வார்த்தைகளுக்கு, கேள்விகளுக்கு, இந்த வாக்கியங்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். உங்களுடைய அன்பு மாயமற்றதா இருக்கவும், உங்களுடைய அன்பு தேவனின் மேல் இருக்கக்கூடிய தேவ அன்பாய் காணப்படவும், தீர்க்கதரிசிகள், சொப்பனக்காரர்கள், குறி சொல்லுகிறவர்கள், உங்களுக்கு நெருக்கமான ஊழியக்காரர்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது சொல்லி அவர் சொன்னபடியே நடந்தாலும் நீங்கள் உங்கள் முழு இதயத்தையும் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும். உங்களுடைய முழு ஆத்மாவையும் இயேசு கொடுத்து அன்பு கூற வேண்டும். அப்படி அன்பு கூறுவீர்களேயானால் இயேசு உங்களை பார்த்து சொல்லுவார், உன்னிடத்தில் தேவ அன்பு உண்டு என்று. ஆகவே இவ்வளவு காலங்கள் ஓடி போனது. நம்முடைய அன்பு உலகத்தின் மேலே, நம்முடைய அன்பு தீர்க்கதரிசிகள் மேலே, நம்முடைய அன்பு சொப்பனக்காரர் மேலே இருக்குமேயானால் இயேசு உங்களை பார்த்து சொல்லுவார், உங்களிலே தேவ அன்பு இல்லை. அந்த அன்பு ஓய்ந்து போன, ஒழிந்து போன, குறைந்து போன அன்பு. என்னுடைய அன்போ ஒரு காலம் ஒழியாத அன்பு. ஆகவே 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தின் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அன்பு மனுஷிக அன்பல்ல, அது தெய்வீக தேவ அன்பு, தேவாதி தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசுடைய அன்பு. அவர் இன்றைக்கு அன்பாகவே இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் சொப்பனக்காரர்களை நாடுகிறோம், கள்ள தீர்க்கதரிசிகளை நாடுகிறோம், குறி சொல்லுகிறவர்களை நாடுகிறோம், ஜோசப் புஸ்தகங்களை எடுக்கிறோம், நல்ல நேரம் கெட்ட நேரங்களை பார்க்கிறோம். ஆனாலும் நம்முடைய இருதயம் முழுமையாக இயேசுவுக்கு, நம்முடைய ஆத்துமா முழுமையாக இயேசுவுக்கு. நீங்கள் அப்படிப்பட்ட நிலையிலே மனம் திரும்பும்படியாய் கர்த்தர் இந்த வேத வசனங்களை இந்த நாளிலே உங்களுடைய செவிகளிலே கேட்கும்படியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோமே. தீர்க்கதரிசியாக சொப்பனக்காரனாக எழும்பி அவன் சொன்னதெல்லாம் நடந்தாலும் நீங்கள் ரோமர் 8:28 விசுவாசிக்க வேணும். அவன் சொல்லுகிறவரை நீங்கள் கேளாதிருப்பீர்களாக. அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டோம். விசுவாசியுங்கள். அவரிடத்தில் அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். பலப்படுங்கள். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் எவர் ஒருவர் இயேசுவிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஏன் குறியேற்க வேணும்? ஏன் அவிசுவாசம் கொள்ள வேணும்? ஏன் அவநம்பிக்கை உண்டாக வேணும்? ஏன் தேவ அன்பை இழக்க வேண்டும்? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. ஆனால் இவைகளின் அன்பே பெரிது என்று சொன்னால் அந்த அன்பு ஏன் பெரியது? நாம் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் குமாரன் இயேசுவை கொடுத்தாரே, அந்த அன்பு ஒழியாத அன்பு. ஆகவே இது மனுஷ அன்பல்ல, இது தேவ அன்பு. தேவாதி தேவன் மனுக்குலத்தின் மேலே கொண்ட தெய்வீக அன்பு. ஆகவே இன்றைக்கு நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். என்னை வேறுபடுத்தவர், என்னை தெரிந்து கொண்டவர், என்னை முன்குறித்தவர், என்னை அழைத்தவர், என்னை தம்முடைய ரத்தத்தினாலே கரையமாய் கொண்டவர், நான் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு எனக்காக ஜீவனை கொடுத்தேன் இயேசு. ஆகவே அவருடைய தீர்மானத்தின்படிதான் நீங்கள் கிறிஸ்தவர்களானீர்கள். உங்களுடைய தீர்மானத்தின்படி அல்ல. நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தே ஆக வேண்டும். உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒழிந்தே போகும். பூமியும் வானமும் ஒழிந்தே போகும். தீர்க்க தரிசனங்களானால் ஒழிந்து போகும். அந்நிய பாஷைகளானால் ஓய்ந்து போகும். ஆனால் குமாரனாகிய இயேசுடைய அன்பு ஒரு காலம் ஒழியா. உங்களுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அழைத்த இயேசு கிறிஸ்து மேலே நீங்கள் உண்மையாய் அன்பு கூர்ந்தால் உங்கள் வாழ்க்கையில சகலமும் 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 நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்ற சூழ்நிலை இருக்கும் போது நீங்கள் ஏன் குறியேற்க வேண்டும்? நீங்கள் ஏன் சொப்பனக்காரனை நாட வேணும்? நீங்கள் ஏன் தீர்க்கதரிசிகளை நாட வேணும்? நீங்கள் ஏன் ஜோசப் புஸ்தகங்களை தூக்க வேணும்? ஆகவே அவரை தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் எது நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. ஆகையினால இன்றைக்கு நீங்கள் ரோமர் 8வது அதிகாரத்தின் 28வது வசனத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். என் வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்படிக்கு நான் இயேசுவின் மேலே அன்பு கொள்வேன். யார் என்ன சொன்னாலும், அவள் சொன்னதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்தாலும் எனக்கு இயேசு. அப்படிப்பட்ட தீர்மானத்துக்கு கடந்து விடும்படியாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உபாகமம் 23வது அதிகாரம் 5வது வசனம், வசனத்தின் மையப்பகுதி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு நடக்கும்.
அவருக்கு அன்பு கூறுவதற்கு சகலமும் ஆசீர்வாதமாக மாறும். எப்படிப்பட்ட வாக்கியம்! உபாகமம் 23:5 ரோமர் 8:28 நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல அன்பு கூர்ந்தால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் அன்பு கூர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமா மாற பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர்தான் ஆசீர்வாதத்தின் தெய்வமாய் இருக்கிறார். சோசியக்காரர்கள், சொப்பனக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், குறி சொல்லுகிறவர்கள் நடந்து முடிந்தவைகளை சொல்லுவார்கள். நடக்க போகிறவர்களை சொல்லக்கூடியவர்கள் ஒருவரும் கிடையாது. நடந்து முடிந்தவைகளை சொல்லக்கூடிய அதிகாரம் பிசாசுக்கு உண்டு. நடக்க போகிறவர்களை சொல்லக்கூடிய அதிகாரம் பிதாவாகிய தேவன் ஒருவருக்கு மாத்திரமே உண்டு. இயேசுவுக்கு கூட கிடையாது. ஆகவே நீங்கள் கிறிஸ்துவிடத்திலே அன்பு கூறுகளோ இல்லையோ என்று உங்களை சோதித்து அறியும்படியாக தீர்க்கதரிசிகளை, சொப்பனக்காரர்களை உங்கள் மத்தியிலே கர்த்தர் கொண்டு வருவார். அவர்கள் சொன்னபடியே நடந்தாலும், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு என்னுடைய வாழ்க்கையிலே எது நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று சொல்லி இயேசுவின் மேலே அன்பு கூறுவீர்களேயானால் அந்த தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேலே அன்பு கூர்ந்து சாபங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். யாருக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதம் வேணும் என்று சொன்னால், சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பும் உங்களிலே இருக்க வேண்டும். என்ன சாபம்? நல்ல நேரம், கெட்ட நேரம், போதாத காலம், போதாத வேலை ஒன்றுமே கிடையாது. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின ஒவ்வொரு இமைப்பொழுதும் நல்ல நேரம். நீங்கள் சரியான விசுவாசத்தில் இல்லை, உங்களுடைய நம்பிக்கை சரியான நிலையில இல்லை, நீங்கள் இயேசு மேலே அன்பு கூறவில்லை. ஆனபடியினாலே தீர்க்கதரிசி நாடுகிறீர்கள், சொப்பனக்காரனை நாடுகிறீர்கள், குறி சொல்லுவன் நாடுகிறீர்கள், ஜோசியக்காரனை நாடுகிறீர்கள், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறீர்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்திலே வந்து நின்று உங்களை பார்த்து சொல்வார், உன்னிடத்திலே தேவ அன்பு இல்லை என்று அறிந்து சொல்லுவாரா? இன்றைக்கு இயேசு உங்கள் வீட்டிற்கு வந்து உங்களை பார்த்து உன்னிடத்திலே தேவ அன்பு உண்டு என்று சொல்லத்தக்கதாக உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய அன்பு எல்லாம் இயேசு மேலே வைக்கப்படுவதாக கரங்களை வைத்து கர்த்தரை மேம்படுத்தலாமா? ரோமர் 8:28 மறந்து போகாதீர்கள். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். உபாகமம் 23:5 மறந்து போகாதீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் அன்பு கூர்ந்தார். ஏன்? நீங்கள் அவர் மேல் அன்பு கூர்ந்தபடினாலே அவர் உங்கள் மேல் அன்பு கூர்ந்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆகவே இயேசுவின் மேலே அன்பு கூறுவது என்றால் என்ன என்று சொல்லி 1 யோவான் 2:5 புதிய ஏற்பாட்டிலே 326 பக்கம், அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். அற்புதமான ஆசீர்வாதமான வாக்கியம் 1 யோவான் 2:5. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். எந்த வாக்கியத்தை நீங்கள் இன்றைக்கு கை கொள்ள போகிறீர்கள்? ரோமர் 8:28, உபாகமம் 23:5. இவை இரண்டையும் நீங்கள் கை கொண்டால் தேவ அன்பு உங்களிலே மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். கரங்களை உயர்த்தலாமா? ஆகவே முழு வேத புத்தகத்தையும் கற்று அறிந்து தேறி இருக்கலாம். இந்த மூளை நிறைய வேத அறிவு இருக்கலாம். தீர்க்க தரிசனங்கள் உரைக்கலாம். சொப்பனங்களுக்கு விளக்கமெல்லாம் சொல்லலாம். அவைகளெல்லாம் நடந்தாலும் ரோமர் 8:28 உபாகமம் 23:5 நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், அதில் நம்பிக்கை கொள்வீர்களானால் உங்களிலே தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும் என்று 1 யோவான் 2:5 சொல்லுகிறது. பூரணப்பட்டிருக்கும் அல்ல, மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். உண்மையிலேயே அது பூரணமான அன்பாக இருக்கும். ஆகவே நீங்கள் முழு வேதாகமத்தையும் வாசித்து தியானிப்பீர்களானால் ஒரே ஒரு தத்துவம் விளங்கும். அது என்ன என்று கேட்டால், கர்த்தராகிய இயேசு உங்களை ஒருவன் இழக்க சித்தமா இல்லை. அதுதான் வேதத்தின் சாரம். அதே வேளையில நீங்கள் அவர் மேல அன்பு கூற வேண்டும் என்று அவர் ஏங்குகிற தெய்வமாயிருக்கு. முழு வேதாகமும் அதைத்தான் சொல்லுகிறது. நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும், அவர் மேல அன்பா இருக்க வேண்டும், அவருடைய அன்பை உணர்ந்து நீங்கள் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கரங்களை வைக்கலாமா? ஆவே ரோமர் 8:28 ஒவ்வொரு இமைப்படும் சொல்லிக் கொண்டே இருங்கள். அவருடைய தீர்மானத்தின்படி நான் அழைக்கப்பட்டேன். எப்படி அழைக்கப்பட்டேன்? என் கண்கள் சரியான நிலையிலே, என் வாயின் சத்தம் சரியான நிலையிலே
நிலையிலே, என் காதுகள் சரியான நிலையிலே, என் கரங்கள் கால்கள் அவயவங்கள் எல்லாம் சரியாக வேலை செய்யக்கூடிய நிலை, நல்ல சிந்தனை சக்தி உடையவனாய் நான் சிருஷ்டிக்கப்பட்டேனே, அப்படி அவர் என்னை அழைத்தாரே. அதான் முதல் அழைப்பு தெரியுமா? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டது எப்படி? ஊன் ஒச்சம் குருடு செவிடு மலடு என்று நான் படைக்கப்பட்டிருக்கிறேனே, அதுதான் அவருடைய அழைப்பு. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நான் அவரிடத்தில் அன்பு கூறுவேனேயானால் என் வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கிறவா நடக்கும். ஏன் என்று கேட்டால், நான் அவர் மேலே அன்பு கூறபடினாலே அவர் என் மேலே அன்பு கூர்ந்து என் தேவனாய கர்த்தர் எனக்கு வரக்கூடிய சாபங்கள், ஏவுதல்கள், பிசாசின் தொல்லைகள், மாந்திரிகங்கள் எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வாதமாக மாற பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. பொறுப்பு யாரிடத்தில் இருக்கிறது? நீங்கள் எவ்வளவா இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள், நீங்கள் எவ்வளவா இயேசுவை நம்புகிறீர்கள், நீங்கள் எவ்வளவா இயேசு மேல நம்பிக்கையா இருந்து அன்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களை நீங்களே பரிசீலித்து பாருங்கள். நீங்கள் 1 யோவான் 2:5 முன்பாக அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிற இடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும் என்ற வசனத்திற்கு நடுங்குங்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் இந்த வசனத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? ரோமர் 8:28, உபாகமம் 23:5 2 வசனங்களையும், உபாகமம் 13:2-3 அந்த 2 வசனங்களையும் நீங்கள் இந்த நாளிலே உங்கள் வேத வாசிப்பின் நேரத்தில் தியானியுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எபேசியர் 6வது அதிகாரம் 24வது வசனம், பக்கம் 269. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. தகுதியற்ற ஒருவன் மேல் தேவனாகிய கர்த்தர் வைக்கிற அன்பு யாருக்கு சொந்தம்? அழியாத அன்பு என்று சொல்லி ஒரு அன்பு. அந்த அன்பு ஒரு காலம் ஒழியாத அன்பு. அல்லேலூயா. அழியாத அன்பு, தேவ அன்பு, ஒழியாத அன்பு. அழியாத அன்பு, தேவ அன்பு, ஒழியாத அன்பு. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று உங்களை உங்கள் தேவனாகிய கர்த்தர் சோதித்து அறிகிறார். உபாகமம் 13:3. ஆகவே எபேசியர் 6வது அதிகாரத்தின் 24வது வசனம், பக்கம் 269, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற உங்கள் யாவரோடும் கிருபை உண்டாயிருக்கவே இருக்கும். அன்பை பரிசீலிக்கலாமா? உங்களுடைய அன்பின் அளவு, உங்களுடைய அன்பின் நிலை. ஆகவே தேவ அன்பு, பூரணப்பட்ட அன்பு, அழியாத அன்பு, 3 அன்புகள். தேவ அன்பு யோவான் 5:42, மெய்யாய் பூரணப்பட்ட அன்பு 1 யோவான் 2:5, அழியாத அன்பு எபேசியர் 6:24 அன்பு. ஆகவே நீங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் ரோமர் 8:28 விசுவாசித்தால் தேவ அன்புள்ளவர்களாய், பூரணப்பட்ட அன்புடையவர்களாய், அழியாத அன்புடையவர்களாய் காணப்பட ரோமர் 8வது அதிகாரத்தின் 28வது வசனம் உங்களுக்கு உதவி செய்யும். ஆகவே ரோமர் 8வது அதிகாரத்தின் 28வது வசனத்தின்படி அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அழைக்கப்பட்ட நீங்கள் உண்மையில்லாதவர்களாய் இருந்தால் இன்றைக்கே உண்மையுள்ளவர்களாய் மாற மனம் திரும்புங்கள். எல்லாரும் எழுந்திருப்போம்.